நீர்வட்ட ஓடையில் வந்து ஒரு 148 கடைகள் ஆக்கிரமித்து கட்டியிருந்தது. அப்போ அந்த கடைக்காரர்கிட்ட போய் நான் நேர்லேயே நானும் என் அமைப்பை சேர்ந்தவங்க போய் கேட்டோம். ஐயா கடையை வந்து கொஞ்சமாக காலி பண்ணி 2 கரையிலும் தூணை போட்டு கடை கட்டுங்க, ஓடைக்குள்ளே தண்ணி போட்டோம், தண்ணி ரோட்டுக்கு வருது செய்யணும். நீ யாரையோ சொல்லதுக்குன்ட்டாங்க. அப்போ நான் வந்து கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணோம். அங்கேருந்து ஒரு அதிகாரி விசாரணைக்கு வந்தாங்க. கோவில்பேட்டை டிராவல்ஸ் பங்களாவில் வச்சு விசாரணை நடந்தது. கோவில் நிர்வாகிகளும் வந்திருந்தாங்க, ஓடக்கடை நிர்வாகிகளும் வந்திருந்தாங்க. நாங்கள் 5ஆம் வகுப்பு வந்து சேர்ந்தாலும் நாங்களும் போயிருந்தோம். அப்போ அவர் சொன்னார், கடையில் வந்து கோயிலுக்காக கட்டி வருமானத்தை கட்டிட சொல்லி அதை நான் ஏற்றுக்கிடுறேன், கடை வந்து கொஞ்சமாக காலி பண்ணி கொடுங்க, கடை கட்டி வாடகை விடுறேன், ஊரும் பார்க்க லுக்காக இருக்கும், தண்ணி ஓடக்குள்ளே போகும்னாங்க. நீங்கள் யார் சொல்லதுக்குன்ட்டாங்க அந்த இப்போ சரி போங்க, உங்களை காப்பாற்ற முடியாது போன்னு சொல்லிட்டு, ஐயா நீங்கள் சட்டப்படி போங்க அப்படின்னு எனக்கு சொன்னார். ஒரு 2010 தான் ஹைகோர்ட்டில் போட்டு ஒரு ஆர்டரை வாங்கினேன். அப்போ நிறுவத்தோட்டத்தில் ஆக்கிரப்புறம் காலிமன்னு சொல்லி அந்த ஆர்டர் வாங்கியும் அப்படி இவங்க அவங்களுடைய பண செலவாக்கு இருக்கிறதுனால பலதெல்லாம் இடைஞ்சல் பண்ணிவிட்டு எனக்கு அச்சுறுத்தல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதிகாரிகளும் இந்த கோயில்பேட்டில் அரசியல்வாதிகளும் ஓடக்கடற்கரை சப்போர்ட்டாக இருந்ததுனால எங்களால் போராட்டம் தான் பண்ண முடியுது, வேறு ஒன்றும் செய்ய முடியல. அப்பவும் பாட்டாக நைட்டு கொண்டு வந்து 2020 வந்து அதை அப்புறப்படுத்துறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணோம். அன்றைக்கி மணிகண்டன் ஒரு தாசிலாக இருந்தார், அவர் ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல அவர் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டாங்க. அங்கேயும் போய் வாதாடி கொண்டு வந்து கடையை காலி பண்ணதுக்கு வந்தோம். அதோட காலி பண்ணாங்க. காலி பண்ணது பிறகு ஓடையில் தண்ணி நல்லா போகுது, ரோடும் அகலமாகி போச்சு, சிங்கிள் ரோடு இப்போ டபுள் ரோடு ஆகிட்டு. மேலும் மழை தண்ணி இவ்வளோ பெரிய மழையிலையும் ஒரு சொல் தான் ரோட்டுக்கு வரலாம் போயிட்டுருக்கு. மக்களுக்கு இது ஒரு நன்மை கிடச்சிருக்கு.